பத்ரகாளியம்மன் கோவில் திருவிழாவில் பக்தர்கள் முளைப்பாரி தீச்சட்டி ஏந்தி நேர்த்திக் கடனை செலுத்தினர். பக்தர்களுக்கு 21,000 பொடி தோசைகள் அன்னதானமாக நள்ளிரவில் வழங்கப்பட்டது. இது பற்றிய தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் ஜெபராஜ் இணைகிறார். ஜெபராஜ், விவரங்கள். வணக்கம். தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் பிரசித்தி பெற்றது ஸ்ரீ பத்ரகாளியம்மன் கோயிலாகும். இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா ஆண்டுதோறும் ஆவணி மாத கடைசி மற்றும் புரட்டாசி மாதம் முதல் வாரத்தில் திருவிழா நடைபெறும். இந்த வருஷத்தோட திருவிழா கடந்த 19ஆம் தேதி தொடங்கிடுச்சு. நாள்தோறும் அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகம், பரிவார தெய்வங்களுக்கு அலங்காரம், தீபாராதனை ஆகிய நடைபெற்ற நிலையில நேற்று நள்ளிரவு கோயிலின் சிகர நிகழ்ச்சியான கொடைவேளை நடந்துச்சு. நள்ளிரவு 12 மணிக்கு சிறப்பு படையல்கள் நடந்தது. சாம பூஜையும் வச்சாங்க. அப்போ பக்தர்களுக்கு பத்ரகாளியம்மன் சிறப்பாக அருள் பாலித்தார். அப்போது ஆலங்குளம் மற்றும் சுற்றுவட்டார பகுதியிலிருந்து 10,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் இங்கு குவிந்தனர். அதாவது பெண் பக்தர்கள் ஏராளமானவர் சாமி அருள் பக்தி பரவசத்தோடு ஆடினாங்க. அதை தொடர்ந்து வழக்கமாக எல்லா கோயிலையும் பார்த்தீங்கன்னா பொங்கல், புளியோதரை, தயிர் சாதம், லெமன் சாதம் இந்த மாதிரி பிரசாதம் தான் கொடுப்பாங்க. இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 3 வருஷமாகவே வித்தியாசமாக செய்யணுங்கிறதுக்காக போன வருஷம் பரோட்டா சன்னா மசாலா கொடுத்தாங்க. அதுக்கு முந்தைய 2 வருஷம் சப்பாத்தி மசாலா கொடுத்தாங்க. இந்த வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 21,000 தோசை ரெடி பண்ணி பக்தர்களுக்கு அன்னதானமாக கொடுத்தாங்க. இது தமிழ்நாட்டில் எந்த கோயிலும் இல்லாத அளவுக்கு இது சிறப்பாக இருந்ததுன்னு பக்தர்களும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களும் சொன்னாங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 350 கிலோ அரிசியை வச்சு தயார் பண்ணி கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட சமையல் கலைஞர்கள் இந்த தோசை ரெடி பண்ற வேலையில 2 நாளாவே ஈடுபட்டிருந்தாங்க. மாவு அரைக்கிறது, தோசை ரெடி பண்றது அப்படின்னு. அதுபோக கம்மகமக்கும் சாம்பார், சுட சுட தக்காளி சட்னி, இந்த 2ம் ஸ்பெஷலா வச்சு அவங்களுக்கு பக்தர்களுக்கு கொடுத்தது. இப்போ ஒரு வெளியூர்ல இருந்து வந்த பக்தர்கள் மத்தியில் இது வித்தியாசமா பார்க்கப்பட்டது. இந்த தோசை, தக்காளி சட்னி, சாம்பாரை பக்தர்கள் சின்னவங்களிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும் போட்டி போட்டு வாங்கி துவைச்சு சாப்பிட்டாங்க. இது தமிழ்நாட்டிலே முதல் முறை அப்படின்னு சொல்லி பக்தர்களும் நிகழ்ச்சி பரவசத்தோடு கூடினது ஒரு பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்துச்சு. தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ஜெபராஜ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.